வணக்கம் மக்களே. நம்ம தாய்ப்பால் சுரக்க சிறந்த உணவு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு 1 கப்பு, அப்புறம் 1 கப்பு பால் எடுத்து பாலில் போட்டு பூண்டை நல்லா கொதிக்க வச்சு, அது நல்லா வெந்த பிறகு நம்ம கரண்டியால் நல்லா மசிச்சு அதை நம்ம கொடுக்கும்போது நல்லா பால் சுரக்கும். குழந்தைங்களுக்கு தேவைக்கான பால் அதில் இருக்கும். நம்மளுக்கு நல்ல பால் சுரக்கும் அந்த பூண்டு பால். நான் சாப்பிட்டு பார்த்தேன். இது எல்லாமே நான் சாப்பிட்டு பார்த்து எனக்கு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிழங்கு மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப தாய்மார்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு உணவு. இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பச்சையாக ஒரு துண்டு சாப்பிடுங்க. பச்சையாக சாப்பிடும்போது அதிகமாக பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பா பா கிழங்குலேயே பால் இருக்கும், அதிகமாக பால் சுரக்கும். அப்புறமா அதை வேக வச்சு மீன் குழம்பு ஊற்றி அதை சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான உணவு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன் தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சிறந்த உணவு. மீன் சாப்பிடுங்க. மீன் கலங்கோட ஊற்றி மீன் குழம்புலாம் சாப்பிடும்போது, குடிமிளகு வச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்த்து. உங்களோட குடல் புண்ணு, அந்த குழந்தை பெற்று உடம்பெல்லாம் வலி எல்லாமே தீரும். நல்லா அந்த மருந்தோடு சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல தாய்ப்பால். அடுத்ததான் முருங்கைக்கீரையும் பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப இது உண்டு. முருங்கைக்கீரையும் நீங்கள் பொரியல் பண்ணியோ இது கூட்டு செய்தோ சாப்பிட்லாம். அடுத்தது பாதாமை நம்ம ஒரு 5 பீஸ் எடுத்து நைட்டு ஊற வச்சு அந்த தோலை நீக்கி நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தான ஒரு உணவு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டர் பன், பால் பன்னு சொல்லுவாங்க. இந்த பன் தினமும் 1 பீஸ் 2 பீஸ் 2 பன் 1 பன் சாப்பிட்லாம். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை நான் சாப்பிட்ருக்கிறேன். உண்மையாக இதை எல்லாமே நான் சாப்பிட்டு அனுபவபூர்வத்தில் நான் சொல்கிறது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் இது. நன்றி.